பங்கு தராங்களா ஆட்சியில்? ஆனால் உழைப்பை சுரண்டிக்கிறாங்களே. அதே மாதிரி தான் அவங்க உழைப்பை சுரண்டிக்கிட்டு மட்டும். இப்போ இங்கே நார்மலாக என்ன நடக்குது டிஎம்கேல, நீ வந்து விசிக்க நீங்கள் ஒர்க் பண்ணீங்க, எனக்கு வேலை செஞ்சா ஓகே ஃபைன், இந்த ஏரியாவில் ஸ்க்ராப்லாம் நீ பார்த்துக்க, நான் வந்து உன்கிட்ட கேள்வி கேட்க மாட்டேன். இந்த பக்கம் ஹெலிகாப்டர் ஏதாவது பறந்துச்சுன்னா நீ லஞ்சம் வாங்கிக்க, நான் கேள்வி கேட்க மாட்டேன். இப்படின்றது தான் இங்கே அரேஞ்ச்மெண்ட்ஸ். டிடிவி தினகரன் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி சொன்னார், அதாவது தமிழகத்தில் விஜயகாந்த் ஏற்படுத்திய தாக்கத்தை விட பல மடங்கு அதிகமான தாக்கத்தை விஜய் ஏற்படுத்துவார், அவருடன் கூட்டணி போனால் என்ன தவறு அப்படின்னு அவர் கேட்டார். மீனிங் அதுக்கு என்ன அர்த்தம்? நான் ரெடியாக இருக்கேன் கூட்டணிக்கு அப்படின்னு. இதோ பாருங்கள் கொடி தெரிகிறது, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு சொன்னது யாரு? எடப்பாடி பழனிசாமி. அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு மீனிங்? இல்லை, யார் வரணும்னு சொன்னாலும் நாங்கள் தான் முடிவு எடுப்போம், எங்கள் தலைவர் தான் எடுப்பார், அது அவருடைய முடிவு. அது இங்கே நாங்கள் தான் இருந்தாங்க, நீங்கள் கூட்டணின்னா இத்தனை சீட்டு அப்படின்னு நாங்கள் கொடுக்குற இடத்துல இருக்கோம், வாங்குகிற இடத்துல இல்லை. அந்த நியூஸை வந்து இரு தலைவர்னு படிச்சுப்பா அப்படி தான் அது ஒரு யார் பெரிய சக்தியோ அவங்க தான் வந்து இந்த ஃபீலருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும். புரியுதுங்களா? ரெஸ்பான்ஸ் வந்து எங்கேருந்து வரணும்? எங்கேருந்து தானே வரணும். அவங்க அவ்வளோ ஃபீலர்ஸ் விட்டாங்களே. இப்போ எம்ஜிஆர் அவர்களையும் ரோல் மாடல் அப்படின்னு சொல்றாரு விஜய் அவர்கள், ஜெயலலிதா அவர்களையும் ரோல் மாடல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தாவேகாவுக்கு ஒரு தனித்துவமான எங்க சொன்னாங்க? ஆஃப் கேமரால பேட்டியில கொடுத்தேன். பேட்டியா? அது பேட்டின்னு உங்களுக்கு தெரியுமா? பேட்டி எடுத்தாங்களா? அது பேட்டியாமா? அது எப்படி நீங்கள் அதை பேட்டின்னு சொல்கிறீங்க? அப்புறம் என்ன சார் அது? உங்களுக்கு பிடித்த அரசியல் தலைவர்கள் போது ஒரு பதில் வரும், இந்தியாவிலே பிடித்த அரசியல் தலைவர் என்பது ஒரு பதில் வரும், உலகத்திலே பிடித்த அரசியல் தலைவர் என்பது ஒரு பதில் வரும். அப்போ கேள்வி என்னன்னு தெரியாமல் இவங்க தான் ஏதோ பரப்பிட்டு இருக்காங்க, ஊதிட்டு இருக்காங்கன்னா நம்மளும் எதுக்கு ஊதணும்? டிபேட்டுன்ற பேரில் எங்கள் தலைவர் சொன்னார்ல, மீடியாவில் பரு வச்சுட்டு ஒரு பக்கம், ரேடியோவில் பரு இல்லாத ஒரு பக்கம். அதே மாதிரி ஒருத்தர் அரசியல் விமர்சகர் ஒரு சேனலில், அடுத்த சேனலில் அவரே மூத்த பத்திரிகையாளர், இன்னொரு சேனலில் அவரே நடுநிலையாளர். இது மாதிரி ஒருத்தரில் பலர். அந்த மீடியா எத்திக்ஸ் இருக்கலாம், அது இண்டிவிஜுவலுக்கும் இல்லை, அந்த ஆர்கனைசேஷனுக்கும் இல்லை. நான் வந்து என்னை வந்து என்னமா அறிமுகம் பண்ணீங்க? நீங்கள் என்னவா அறிமுகம் பண்ணீங்க? தேசிய செய்தி தொடர்பாளர். ரைட். நான் வந்து 25 வருஷமாக இந்த செய்தித்துறையில் இருந்திருக்கேன்ல, நான் ஏன் இன்னும் வந்து மூத்த பத்திரிகையாளர் போட்டுக்கிட்டே நான் வந்து பேசலாம்ல, தாவேக்காவுக்கு ஆக்குவா பேசலாமா பேசக்கூடாதா? இப்போ என் மனசாட்சி அது ஒத்துக்கல. வரி ஏய்ப்பு பண்ணியிருந்தா நீங்களே சொல்லுங்கள், ஒருத்தன் 15 கோடி ஏமாற்றிட்டான், சரிப்பா நீ 1.5 கோடி ஃபைன் கட்டிட்டு போயிடு அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் விடுமா? அப்படி விட்டா எத்தனை பேர் அதை பயன்படுத்துவான்? நீ ஃபைனை போடு, கம்மியாக போடு, நான் ஃபைனை கட்டு போயிடுறேன்னு போவாங்களா இல்லையா? நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தாவேகாவின் தேசிய செய்தி தொடர்பாளர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், இப்போ தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கூட்டணிக்கு எப்போ அழைத்துட்டாரு, அவர் அழைத்தும் எந்த கட்சியும் வந்து கூட்டணிக்கு வரல. அழைத்தாரா? எப்போ அழைத்தார்? இல்ல, மாநாட்டிலே சொல்லியிருந்தாரு கூட்டணிக்கு எந்த கட்சி அதிகாரத்துல பங்கு தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. எந்த கூட்டணி ஆட்சியில நாங்க வந்து ஆட்சியில வந்தோம் அப்படின்னா அதிகாரத்துல பங்கு தருவோம்னு சொல்லியிருந்தாரு. அப்படின்னா அந்த ஃபுல் ஸ்பீச் நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை, அந்த போர்ஷன் மட்டும் சொல்கிறேன் நான். தாவேகாவே இங்கே தனிப்பெரும்பான்மைக்காக ஆட்சி அமைப்பதற்கு எல்லா வல்லமையும் உண்டு. ஓகே, ஒரு தனி கட்சியாக யாருடைய கூட்டணி இல்லாமல் நாமளே தனித்து போட்டி போட்டு 234 தொகுதிகளையும் வெற்றி பெற்று நம்மாலேயே ஆட்சி அமைக்க முடியும். பாயிண்ட் நம்பர் 1. இருந்தாலும் நம்மை நம்பி யாராவது வந்தால் அவர்களுக்கு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. இது வந்து முதல் மாநாட்டில் பேசினது. கடைசியாக அவர் பேசும்போது நட்பு சக்தி இருக்குதோ இல்லையோ நாங்கள் ஆட்சி அமைப்போம் இப்படின்றது. இப்போ ரெண்டுமே யாரை கூட்டணிக்கு நாங்கள் கூப்பிட்டோம். இது கூட்டணிக்கு அழைக்கிறதா தானே பொருள்படுது? அப்படி கிடையாது. இப்போ உங்கள் வெற்றிக்கு இன்னொருத்தவங்க வந்து உழைக்கிறாங்க, அந்த உழைப்புக்கு நீங்கள் ரெக்கக்னிஷன் பண்ணமா இல்லையா? அது மோர் ஆஃப் எத்திக்கல் பாயிண்ட் தான் அது. இது வந்து கூட்டணிக்கான இது தூண்டில் அப்படிலாம் கிடையாது. மற்ற கட்சிகள் என்ன பண்ணுறாங்க? இங்கே பங்கு தராங்களா ஆட்சியில்? ஆனால் உழைப்பை சுரண்டிக்கிறாங்களே.
அதே மாதிரி தான் அவங்க உழைப்பை சுரண்டிக்கிட்டு மட்டும் இப்போ இங்கே நார்மலாக என்னென்ன இருக்குது டிஎம்கேல, நீ வந்து விசிக்க நீங்கள் ஒர்க் பண்ணீங்க, எனக்கு வேலை செஞ்சா ஓகே ஃபைன், இந்த ஏரியாவில் ஸ்கிராப்லாம் நீ பார்த்துக்க, நான் வந்து உன்கிட்ட கேள்வி கேட்க மாட்டேன், இந்த பக்கம் ஹெலிகாப்டர் ஏதாவது பறந்துச்சுன்னா நீ லஞ்சம் வாங்கிக்க, நான் கேள்வி கேட்க மாட்டேன், இப்படின்றது தான் இங்கே அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஆனால் இது ரொம்ப தப்பு. அவங்க உழைப்பில் நமது வெற்றியில் அவங்களுக்கும் பங்கு இருக்குது, அவர்களுக்கு நம்ம உரிய அங்கீகாரத்தை தரணும் அப்படின்றது மோர் ஆஃப் எத்திக்கல் பாயிண்டான அந்த டிக்ளரேஷன். அதை நீங்கள் வந்து அரசியல் கட்சிகள் வந்து அவங்க இஷ்டத்துக்கு வளைச்சிப்பாங்க. ஸோ வி நெவர் வேர் டெஸ்பரேட் ஃபார் அலையன்ஸ். இப்ப எந்த கட்சியும் வந்து கூட்டணிக்கு வராதனால தாவேக்காவுக்கு அரசியல் வராதனால பின்னடைவு அப்படி இல்லைம்மா. டிடிவி தினகரன் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே சொன்னார், அதாவது தமிழகத்தில் விஜயகாந்த் ஏற்படுத்திய தாக்கத்தை விட பல மடங்கு அதிகமான தாக்கத்தை விஜய் ஏற்படுத்துவார், அவருடன் கூட்டணி போனால் என்ன தவறு அப்படின்னு அவர் கேட்டார். மீனிங் அதுக்கு என்ன அர்த்தம்? நான் ரெடியாக இருக்கேன் கூட்டணிக்கு அப்படின்ட்டு. இதோ பாருங்கள் கொடி தெரிகிறது, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு சொன்னது யாரு? எடப்பாடி பழனிசாமி. அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு மீனிங்? எல்லாரும் வாங்க, ஒரு நிலையில வந்தால் தான் நம்ம வந்து திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்னு பாஜகவில் எல்லாருமே சொல்கிறாங்க. தம்பி விஜய் வாங்க அப்படின்னாங்க. முடிவெடுத்தது யார்? முடிவெடுக்கிற நிலையில் இங்கே யார் இருக்கா? எங்கள் தலைவர் தான் இருக்காரு. அப்போ இவர் தான் புறக்கணிச்சாருன்னு சொல்கிறீங்களா? இவர் தான் முடிவெடுப்பாருன்றாங்க. நீங்கள் கூப்பிட்டாலும் சரி, நாங்கள் கூப்பிட்டு யார் கூப்பிட்டாலும் இல்லை யார் வரணும்னு சொன்னாலும் நாங்கள் தான் முடிவெடுப்போம். எங்கள் தலைவர் தான் எடுப்பார். அது அவருடைய முடிவு. அது இங்கே நாங்கள் தான் இருந்தாங்க, நீங்கள் கூட்டணின்னா இத்தனை சீட்டு அப்படின்னு நாங்கள் கொடுக்குற இடத்துல இருக்கோம், வாங்குற இடத்துல இல்லை. ஆனால் எந்த கட்சியும் தாவேக்காவை அணுகுன மாதிரியான நான் சொன்னதெல்லாம் என்னம்மா இப்போ தானம்மா சொன்னேன். டிடிவி என்ன சொன்னார் சொன்னேன், நம்ம இபிஎஸ் என்ன சொன்னாருன்னு சொன்னேன், காங்கிரஸில் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் சொல்லிட்டு நீங்க அணுகிற மாதிரி இல்லைன்னு நீங்களும் மற்றவங்கள மாதிரி சொன்னா எப்படி? நேராக தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களை தானே அணுகி பேசணும் கூட்டணி குறித்து. இல்லைம்மா, அரசியல் எப்போ ஃபர்ஸ்ட் ஃபீலர் தான் சொல்லுவாங்க. நான் இப்படி என்னுடைய விருப்பத்தை தான் தெரிவிப்போம். இதுக்கு பேர் ஃபீலர். இது ரொம்ப ரொம்ப காமன் இன் அரசியலில். மேடை பேச்சில் சொல்லுவாங்க, இல்லைன்னா ஒரு ரிப்போர்ட்டர் கூப்பிட்டு இது மாதிரி எழுதுங்க, அடுத்தது நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எழுதுவாங்க. அந்த நியூஸை வந்து இரு தலைவர்னு படிச்சுப்பா. அப்படி தான் அது ஒரு யார் பெரிய சக்தியோ அவங்க தான் வந்து இந்த ஃபீலருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும். புரியுதுங்களா? ரெஸ்பான்ஸ் வந்து எங்கேருந்து வரணும்? எங்கேருந்து தானே வரணும். அவங்க அவ்வளோ ஃபீலர்ஸ் விட்டாங்களே. சரி, ஏன் வந்து தாவேக்கா இவங்க எல்லாரையும் புறக்கணிச்சிருச்சு? நாங்கள் என்ன மாதிரியான ஒரு சக்தியாக வரணும்னு நினைக்கிறோங்க? ஒரு தூய சக்தியாக வரணும்னு நினைக்கிறோம்ல. அப்போ எங்களோட கூட்டணி யாருடன் இருக்கணும்? வைத்திலிங்கத்துடையவா? நாங்களே வந்து எஃப்ஐஆர் போடுவோம். இப்போ வைத்திலிங்கன்னு ஒருத்தர் சேர்ந்தார்ல, 20,000 பேரை வச்சுக்கிட்டு சேர்ந்தார்ல, ஓபிஎஸ் டீம்லேருந்து டிஎம்கேல சேர்ந்தார்ல. 2024 ஸ்டாலினுடைய அவர் தானே காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது. அவர் தானே வந்து காவல்துறைக்கும் அமைச்சர். அவரோட தானே லஞ்ச ஒழிப்புத்துறையும் இருக்குது. அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை 2 எஃப்ஐஆர் போடுது இவர் மேலே. இவர் 2011-16 அமைச்சராக இருக்கும்போது வீட்டு வசதித்துறையில் ஒரு ஐடி பார்க்கு அப்பார்ட்மெண்ட்டுக்கு லேண்ட் அலாட் பண்ணதில், அது பர்மிஷன் சிஎம்டிஐ பர்மிஷன் கொடுத்ததில் மிகப்பெரிய ஊழல் நடந்ததுக்கு. 2வது 5 வருஷத்தில் இவருடைய சொத்து மதிப்பு 1000 மடங்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு 2 எஃப்ஐஆரை இந்த கவர்மெண்ட் தான், ஸ்டாலின் தான் போடுறாரு. போட்டு அவரை தூக்கி பக்கத்தில் வச்சுக்கிறாரு. இப்போ இணைப்பு விழா நடத்தி இப்படி வச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் எப்படி நேர்மையான ஊழலற்ற அரசை இவங்க கொடுப்பாங்க? அப்படி கொடுக்க முடியாதுல்ல. அது மாதிரி அதனால தான் நாங்கள் வந்து தூய சக்தியாக வரும்போது இது மாதிரியான சக்திகள் எல்லாம் சேர்க்காம கரெக்டாக வரணும்னு ஆசை. அப்படி பார்த்தோம் அப்படின்னா செங்கோட்டையன் அவர்கள் மீதும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா? போக்குவரத்து துறை அமைச்சராக 91 96 வரைக்கும் அவர் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்திருக்காரு. அவர் மீது வந்து அவர் ஊழல் பண்ணியிருக்கான்னு குற்றச்சாட்டு இருக்குல்ல? இல்லையே, அதுக்கப்புறம் என்னாச்சு? நீதிமன்றத்தில் ப்ரூவன் ஆச்சு. என்னது? அவர் குற்றச்சாட்டு அவர் மேல இருக்கு. விடுதலை ஆயிட்டாரு மேடம். இருந்தாலும் அவர் ஊழல் பண்ணிருக்காரு நிரூபணம் ஆச்சு இல்ல சார்? நிரூபணமானது எங்க நிரூபிக்கப்படுது? எங்க நிரூபணமாகும்? எங்க? நான் கேட்கிறேன். நீதிமன்றத்துல ஒரு குற்றமற்றவர்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன நிரூபணம் ஆச்சு? நீதிமன்றத்தில் he was given a clean chit. அவர் மேல குற்றம் நிரூபிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை ஆகிறாரு. அதை எப்படி நீங்க வந்து ஊழல் குற்றச்சாட்டுன்னு சொல்ல முடியும்? சொல்ல முடியாதுல்ல. அப்புறம் சொல்லுங்க.
அதே செங்கோட்டையன் அவர்கள் இப்போ ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய ஃபோட்டோவை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு இருக்காரு, புரட்சி தலைவி அப்படின்னு சொல்றாரு. ஆனால் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஊழல் செய்திருக்காங்க அப்படின்னு நீதிமன்றம் வந்து சொல்லி அவங்க வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு விமர்சனத்துக்குள்ளான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஒரு ஃபோட்டோவை வைக்கிறதுனாலயே விமர்சனம்னா இவங்க கோடிக்கணக்கில் அடிச்சிட்டுறாங்களா, அது என்ன சொல்லுவீங்க? அது வந்து அவரோட பர்சனல். உன் ஃபோட்டோவில் இதுதான் இருக்கணும்னு ஒரு கட்சி முடிவு பண்ணிச்சுன்னா அது ஜனநாயக கட்சியா? கேட்குறேம்மா. அப்படி யார் வேணா எந்த தலைவர்களை வேணா எடுத்துக்கலாமா தாவேகா கட்சியில? எந்த தலைவர்கள் என்னன்னா புரியல. கருணாநிதி கலைஞர் அவர்களுடைய சேரட்டுமா, அதுக்கப்புறம் பார்க்கலாம். எதுக்கு நீங்க அதுக்குள்ள ஜம்ப் பண்ணிக்கிறீங்க? முதல்ல நடக்கட்டும். விஜய் அவர்கள் அப்படி ஒருத்தர் வந்து அங்க சேர்றாருன்னா அவர் பாக்கெட்ல கருணாநிதி போட்டோ வச்சிருக்க மாட்டாரு. வச்சிருக்கிறவங்க அந்த கட்சியில இருந்து இங்க வந்து சேரவே முடியாது. இப்போ எம்ஜிஆர் அவர்களையும் ரோல் மாடல் அப்படின்னு சொல்றாரு விஜய் அவர்கள், ஜெயலலிதா அவர்களையும் ரோல் மாடல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தாவேகாவுக்கு ஒரு தனித்துவமான எங்க சொன்னாரு? ஆஃப்லைன் ஆஃப் கேமரால பேட்டியில கொடுத்தேன். அது பேட்டியா? அது பேட்டின்னு உங்களுக்கு தெரியுமா? பேட்டி எடுத்தாங்களா? அது பேட்டியாமா? அது எப்படி நீங்க அதை பேட்டின்னு சொல்றீங்க? அப்புறம் என்ன சார் அது? சந்திக்க போனாங்கம்மா. சந்திக்க நான் கூட தான் எங்கள் தலைவரை பார்த்து சந்தித்தேன். சந்திச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் இருந்திருக்கோம், இல்லைன்னா ஒரு 15 மினிட்ஸ் இருந்திருக்கோம். அவர்கிட்ட பேசியிருந்திருப்பேன். வெளில வந்து நானும் என் பொண்ணும் அதை பற்றி என்னுடைய அனுபவத்தை என் பொண்ணுகிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். அது மாதிரி தான் அந்த டீம் போய் அவரை சந்திச்சாங்க. சந்திச்சுட்டு வந்தால் தான் பேட்டிங்கன்னா பேட்டி வேற. என்டிடிவி சொன்னது தானே? என்டிடிவி சொன்னது தான் நானும் சொல்கிறேன். தே நெவர் யூஸ்ட் எ இன்டர்வியூ. வி மெட் ஹிம் அப்படின்னு தான் சொன்னேன். மெட் ஹிம்ன்றது வேற, வி டுக் அன் இன்டர்வியூன்றது வேற இல்ல. இருந்தாலும் விஜய் அவர்கள் தானே இது சொன்னதா எடுத்துக்க முடியும். என்னது? ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் ஃபர்ஸ்ட் அது பேட்டி இல்ல. நான் ஐ அம் நாட் உங்களை அது பேட்டி இல்ல ஃபர்ஸ்ட். அப்படி வாங்க. அதுக்கு அடுத்தது கேள்வி என்ன கேட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல, கேள்விக்கு பொறுத்து தானே பதில் வரும். ஆமா. உங்களுக்கு மிக பிடித்த தலைவர்கள் யாரு அப்படின்ற அதுக்கு ஒரு பதில் வரும். உலகத்திலே உங்களுக்கு மிக பிடித்த தலைவர்கள் யாரு அப்படின்னா அதுக்கு ஒரு பதில் வரும். கரெக்டா இல்லையா? நீங்கள் பார்த்த தலைவர்கள்ல உங்களுக்கு பிடித்த தலைவர்கள்னா யாரு அப்படின்னா ஒரு பதில் வரும். இப்ப கேள்வி என்ன கேள்வி? என்னமா ஓகே am I right or wrong? ஓகே தான். அதனால கேள்வி என்னன்னு தெரியாம நீங்க பதில் கேள்வி என்னன்னு தெரிஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பதில் சரியா தப்பான்னு சொல்ல முடியும். நீங்கள் பார்த்த அரசியல் தலைவர்கள் அப்படின்னு கேட்கும்போது ஒரு பதில் வரும். உங்களுக்கு பிடித்த அரசியல் தலைவர்கள் போது ஒரு பதம், இந்தியாவிலே பிடித்த அரசியல் தலைவர் என்பது ஒரு பதில் வரும், உலகத்திலே பிடித்த அரசியல் தலைவர் என்பது ஒரு பதில் வரும். அப்போ கேள்வி என்னன்னு தெரியாம இவங்க தான் ஏதோ பரப்பிட்டு இருக்காங்க, ஊதிட்டு இருக்காங்கன்னா நம்மளும் எதுக்கு ஊதணும்? சார், அடுத்து தாவேகாவின் அருண்ராஜ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏன் வந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பிரஸ் மீட் கொடுக்க மாட்டேங்கிறாரு, ஊடகத்தை சந்திக்க மாட்டேங்கிறாரு, தயங்குறாரு அப்படின்னு கேள்வி வச்சதுக்கு முதல்ல மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து ஊடகத்தை சந்திக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை எப்படி பார்க்கறது? ரொம்ப சரியா சொல்லியிருக்காருன்னு பார்க்கணும். ஆனா நாங்க மாற்று அப்படின்னு சொல்லக்கூடிய தாவேகா கட்சி அவங்க பண்ணாதான் நாங்க பண்ணணும் அப்படின்றத நிறுத்திட்டேன். ஏன்னா முதல்வர் இதுவரையும் ஊடக சந்திப்பு நடத்திருக்காரா? 4.5 ஆண்டுகளில் அப்படின்னா இல்லை. போகிற வழியில் ரோட்டில் நின்று 2 பைட் கொடுத்துட்டு போகிறதுல ப்ரெஸ் மீட். ஓகே, அதை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுப்போம். 2வது, ஊடகங்கள் இங்கே எப்படி இருக்குது? அவங்க சரியாக இருக்காங்களா? இது கேள்வி நம்பர் 2. இங்கே டிபேட்டுன்ற பேரில் எங்கள் தலைவர் சொன்னார்ல, மீடியாவில் பரு வச்சுட்டு ஒரு பக்கம், ரேடியோவில் பரு இல்லாத ஒரு பக்கம்ன்ற. அதே மாதிரி ஒருத்தர் அரசியல் விமர்சகர் ஒரு சேனலில், அடுத்த சேனலில் அவரே மூத்த பத்திரிகையாளர், இன்னொரு சேனலில் அவரே நடுநிலையாளர். இது மாதிரி ஒருத்தர் இல்லை, பலர். ஆனால் அந்த பலரும் செய்கிற வேலை என்னென்னா தாவேகாவுக்கு எதிராக பேசிகிட்டு இருக்குது. அப்போ இது இந்த ஊடகத்தை நடத்துகின்ற இல்லை ஊடகத்தில் யார் வந்து உட்காரணும்னு முடிவெடுக்கிற அந்த எடிட்டர்ஸ்க்கோ ஓனர்ஸ்க்கோ தெரியும் தானே, நல்லா தெரியும். இவர் சோ இந்த அம்மா மூத்த பத்திரிகையாளர், ஆனால் இவங்க வேறு கம்பெனியில் வேலை செய்கிறாங்க, ஆனால் வந்து அந்த கம்பெனியோட திமுக லாயலாக இருப்பாங்க, முட்டு கொடுப்பாங்க. இவங்களை கூப்பிடு, இவர் வந்து தாவேகாவில் நல்லா பேசுகிற இவர் வேணாம், இவரை கூப்பிடு, யார் மொக்காய் பேசுகிறான்னு அவரை கூப்பிடு, அவனை அங்கே குறை. அப்போ 2 பேரை வந்து கூப்பிட்டு வந்து வச்சுட்டு ஒருத்தர் அடிக்கிறது. இதை யார் அலோவ் பண்ணுறா? யார் செய்கிறா? ஃபஸ்ட்டு மக்களுக்கு எல்லாம் தெரியுது யார் செய்கிறது. ஊடகம் தானே செய்யுது. 2வது, சிபிஐ என்கொயரியில் இருக்கும்போதே, என்கொயரி நடக்கும்போதே இங்கே அவதூறை பரப்புறது. ஏன் டேட்டா வந்தீங்க, ரோடு வளைவாக இருந்தது அதனால டேட்டா, இதெல்லாம் ஒரு கேள்வின்னு சிபிஐ கேட்குமா? அது கூட தெரியாமல் அவதூறு. இப்போ இந்த ஊடகங்கள் இங்கே எத்திக்கோட நடக்குதா? இவங்க திறந்துட்டோம். அதுக்கப்புறம் எங்கள் தலைவர் வந்து பேசுவார். முதல்ல உங்கள் சைடில் 1000 பிரச்சனை வச்சுக்கிட்டு
நீங்கள் எதுக்குங்க வந்து இது தலைவர்கிட்ட சொல்கிறீங்க? நீங்கள் உங்களோட போக்கை மாற்றுங்க. எல்லா பக்கமும் விஜய் அவர்களுக்கு எதிர்ப்பு இருக்கு, அதனால தான் அவர் வரல அப்படின்னு சொல்லி. எதிர்ப்பு என்ன எதிர்ப்பு இருக்கு? இப்ப விஜய்க்கு எதிராக தானே ஊடகம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இல்லை, விஜய்க்கு எதிராக மட்டும் இல்லை, மீடியா எத்திக்ஸே இல்லாமல் இருக்குன்றாங்க. அந்த மீடியா எத்திக்ஸ் இருக்கலாம், அது இண்டிவிஜுவலுக்கும் இல்லை, அந்த ஆர்கனைசேஷனுக்கும் இல்லை. நான் வந்து என்னை வந்து என்னமா அறிமுகம் பண்ணீங்க? நீங்கள் என்னவா அறிமுகம் பண்ணீங்க? தேசிய செய்தி தொடர்பாளர். ரைட். நான் வந்து 25 வருஷமாக இந்த செய்தித்துறையில் இருந்திருக்கேன்ல. நான் ஏன் இன்னும் வந்து மூத்த பத்திரிகையாளன் போட்டுக்கிட்டே நான் வந்து பேசலாம்ல தாவேக்காவுக்கு ஆதரவா? பேசலாமா பேசக்கூடாதா? இப்போ என் மனசாட்சி அது ஒத்துக்கல. அப்போ மற்றவங்களுக்கு அது இருக்குதா இல்லையா? விலை காசுக்கு வித்துட்டாங்களா அதெல்லாம்? ஆனா இந்த எதிர்ப்பை மீறி தானே சார் விஜய் அவர்கள் வந்து எதிர்கொள்ளணும் இதெல்லாம். இல்லைம்மா, இது ப்ராப்ளம் இருக்குன்ற நான். நீங்கள் வந்து குற்றம் சொல்வதற்கு முன்பு உங்களை பாருங்கன்றாங்கல்ல, அது மாதிரி உங்களை பாருங்க. உங்கள் மீடியாக்கள்லாம் அவ்வளோ ஹேட்ரட் இருக்கே. ஆனா இது எந்த களத்தையும் வந்து சந்திக்காம விஜய் எப்படி எந்த களத்தை சந்திக்காம? ஊடகத்தை சரி, மக்களை வந்து நேரடியாக மக்களை சந்திக்கிறது. இப்போ நாங்கள் வந்து தேதி கேட்டோம் வேலூரில், என்ன சொல்லி மறுத்துருக்காங்க அதுக்கு? உலகத்திலே இப்படி ஒரு காரணம் சொன்னாங்க, சிஎம் அங்கே வர்றாரு, அதனால உங்களுக்கு பெர்மிஷன் இல்லைன்றாங்க. இப்போ முடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது, முடக்கிறணும்னு முயற்சி பண்ணுறது யாருங்க? திமுக அரசு. அதையும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க. வெளில வேணாம். எப்பா வெளியில் வர்றதுக்கு நீ தான்ப்பா பர்மிஷன் கொடுக்கணும். சட்ட ஒழுங்கு பிரச்சனை நீங்கள் தான் உங்கள் கண்ட்ரோலாக தானே இருக்குது. எங்கள் தலைவர் வந்தால் உங்களை மாதிரி ஒரு 100 பேர் 200 பேர் வர மாட்டாங்க, லட்சக்கணக்கான பேர் வருவாங்க. அப்போ அதுக்கு வந்து அதுக்கெல்லாம் நீங்கள் தான் வந்து ப்ராப்பரான இடம் கொடுக்கணும், ப்ராப்பரான பாதுகாப்பு கொடுக்கணும், அனுமதி தரணும். இதை எதையுமே நான் தரமாட்டேன் அப்படின்னு ரொம்ப அன்எத்திக்கலாக வீட்டுக்குள்ளே வச்சு முடக்கிறதுக்கு எல்லா வேலையும் பண்ணிட்டு உங்களுடைய வாடகை வாயை வெளியில் அனுப்பி வெளிலவான்னு கூப்பிட்டா என்ன அர்த்தம்? ஆனா அவருக்கு வர அரசியல் வாய்ப்பு எல்லாம் வந்து தவிர்த்துட்டு வர்றதுனால அவர் அரசியலே செய்ய மாட்டேங்கிறாரு அப்படின்னு ஒரு விமர்சனம். இப்ப ஜனநாயகன் திரைப்படம் மூலமா ஒரு பக்கம் வந்து ரொம்ப சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்கிறதா ஏன் இது பேச மாட்டாங்க அதான் சொல்றேன். உண்மையிலேயே என் தொடர்பான ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கும்போது அந்த வழக்கை குறித்து நான் பேசலாமா பேசக்கூடாது? நான் கேட்குறேன் உங்களை. பேசக்கூடாது. பேசினா அந்த வழக்கை நான் மதிக்கல, அந்த நீதிமன்றத்தை நான் மதிக்கலன்னு அர்த்தம். இட்ஸ் சப்ஜுடைஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ நான் எப்படி பேசுறது? அதை பற்றி பேசக்கூடாது தானே? ஒரு கட்சியினுடைய தலைவர் தானே சார். அவர் அந்த சூழ்நிலையில என்ன நடக்குது, அந்த சம்பவத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்ல ரொம்ப சிம்பிள். பராசக்திக்கு இதே மாதிரி வந்துச்சா இல்லையா? அன்னைக்கு சிஎம் ட்வீட் போட்டாரா? ட்வீட் போட்டாரான்னு கேட்குறேன். அதுக்கு அடுத்த நாள் போட்டார். ஏன் போட்டார்? பராசக்திக்கு வந்துருச்சு, சென்சார் சர்டிஃபிகேட் வந்துருச்சு. அதுக்கு அடுத்த நாள் தான் அவர் வந்து எதை தாக்கி போடுறாரு, மத்திய அரசை தாக்கி போடுறாரு. ஏன் முதல் நாள் போட்டுக்கலாம்ல? ஏன் போடல? ஏன்னா அவருடைய பையனுடைய படம், ரைட்டுங்களா, அதுக்கு அரசியல் உள்நோக்கம் கற்பிக்கிறார் சிஎம்னு கோர்ட்டில் போய் இவங்க சொல்லுவாங்க. அதனால தான் அவங்களுக்கு அந்த சட்ட பிரச்சனை தீர்ந்த பிறகே இவங்க வந்து அதை சொல்கிறாரு. அதே மாதிரி தான் இங்கே எங்களுக்கு கோர்ட்டில் இருக்கிற என் தொடர்பான, இப்போ உங்கள் மேலே வழக்கு இருக்குன்னு நான் இஷ்டத்துக்கு பேசலாம். என் மேலே வழக்கு இருக்கும்போது நான் எப்படி பேச முடியும்? நீதிமன்றத்தில் பேசிக்காக உங்களுடைய வழக்கை பற்றி நீங்கள் பேசக்கூடாதுன்றதான் அடிப்படை. அப்போ அந்த ஜனநாயகத்துடைய நாயகனே வந்து அதை பற்றி பேசும்போது கோர்ட்டை அவமதிக்கிற மாதிரி தானே அது. சார் இப்போ அடுத்து வந்து புலி படத்துல வரி ஏய்ப்பு செய்திருக்கிறாரு, குற்றச்சாட்டு வந்திருந்தது. வரி ஏய்ப்பா யார் சொன்னது? விஜய் அவர்கள். இப்போ நீதிமன்றம் வந்து அபராதத்தை உறுதி பண்ணியிருக்காங்க. என்னம்மா அது? நீங்க எவ்வளோ அமௌண்ட் சொல்லுங்க? 1.5 கோடி அபராதம். 1.5 கோடி. எவ்வளோ வந்து வரி ஏய்ப்பு? 15 கோடி வரி ஏய்ப்புக்கு எவ்வளோ போட்டிருக்காங்க? 1.5 கோடி போட்டிருக்காங்க அபராதம். 1.5 கோடி. இது சரியான ஃபார்முலாவா? சூப்பர் ஃபார்முலா இல்லை இது. நான் 15 கோடி வரி ஏய்ப்பு பண்ணுவேன், கவர்மெண்ட் எனக்கு 1.5 கோடி அபராதம் போடும், கட்டிட்டு போயிட்டே இருக்கலாமே. இது ஈஸி தானே? நம்ம எவ்வளோ லாபம் இல்லை அப்படி தானேம்மா? நான் வந்து 15 கோடி. இப்போ இது எல்லாம் எதுக்கு நான் இதை தெளிவாக சொல்கிறேன்னா, இப்படி தான் ஊடகங்கள்லாம் பேசுது, நீங்களும் அப்படி தான் இருக்கீங்க. புலிப்படத்தில் 15 கோடி வரி ஏய்ப்பு செய்ததற்கு அபராதமாக நீதிமன்றம் 1.5 கோடி போட்டிருக்கு. இதானம்மா நியூஸு? இது வந்து உண்மையாக இருந்தால் எல்லாரும் இதை பண்ணுவாங்களே. 15 கோடி நம்ம கட்ட வேணாம், 1.5 கோடி கவர்மெண்ட் ஃபைன் போடுவோம், கட்டிட்டு போயிட்டே இருப்போம். சரி, ஏன் அந்த விஜய் பண்ணல? ஏமா கட்டலை? ஏன் அபராதத்தை கட்டலை? இல்லை இது இந்த நியூஸே தவறாக சொல்லப்படுது. அப்படின்னா
அவர் வரி ஏய்ப்பெல்லாம் செய்யலை. 2015-16 2015 ஒரு ரைட் நடக்குது. 5 கோடி ரூபாய் கேஷாகவும் ஒரு 10 கோடி ரூபாய் செக்காகவும் வந்திருக்கு. ரைட் வந்தது. அதுக்கு அடுத்த ஆண்டு, அதாவது எப்போதுமே ஃபினான்ஷியல் இயர் தான் 15-16 முடியல, 16-17 இப்படி தானே வரும். 15 மிடில் 15ஓட இன்கம் டேக்ஸ் பீரியட் முடிஞ்ச பிறகு வருது ரைடு. 16-17 வரியை முழுசாக கட்டிடுறோம். வரியை முழுசாக கட்டியாச்சு. கட்டின பிறகு எத்தனை வருஷம் கட்டிடுறோம்? 16-17 கட்டிடுறோம். சரி. 18, 19, 20, 21, 22 5 வருஷத்துக்கு அப்புறம் ஃபைன்ன்ற பேரில் 1.5 கோடி போடுறோம். எத்தனை வருஷத்துக்கு அப்புறம்? வரியெல்லாம் கட்டி முடிச்ச 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து அந்த ஃபினான்ஷியல் இயரில் 16-17 நீங்கள் வந்து தவறாக கணக்கு காட்டிட்டீங்க, நீங்கள் வந்து 1.5 கோடி ஃபைன் கட்டுங்கன்னு இப்போ போடுறாங்க. இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் படி, அதாவது வரி கட்டிய அந்த ஃபினான்ஷியல் இயர் க்ளோஸ் ஆகிற 6 மாதத்தில் நீ வந்து நடவடிக்கை எடுக்கணும். அதெல்லாம் வரியெல்லாம் கட்டி முடிச்சிட்டேன். சரி. கட்டி முடிச்சு 5 வருஷத்துக்கு அப்புறம் நீ வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து ஃபைன் கட்டுனா அது சட்டத்துக்கே இன்கம் டேக்ஸ் ஆக்டுக்கு புறம்பானது. அதே 2022 இந்த நோட்டீஸ் வந்த உடனே ஹைகோர்ட்டில் முறையிட்டோம். சிங்கிள் ஜட்ஜு எங்களுடைய கோரிக்கை நியாயமானது அப்படின்னு அந்த வரியை நீங்கள் அந்த அபராதத்தை கட்ட வேணாம்னு சொன்னாங்க. இப்போ 2022 கட்ட வேணான்ட்டாங்க. ஆனால் அது இன்ட்ரீம் ஸ்டே தான், தற்காலிக ஆர்டர் தான். அதுக்கப்புறம் அது எங்கே வந்தது? இவ்வளோ வருஷத்து 2022 அப்புறம் எப்போ வருது? 2026 வருது. அதுவும் எப்போ வருது? நான் ஊழலும் செய்ய மாட்டேன், நான் யாரையும் ஊழல் செய்ய விட மாட்டேன்னு சொன்ன பிறகு இது வருது. புரியுதுங்களா? இப்போ இந்த ஜட்ஜு என்ன சொல்லியிருக்காருன்றதை நீங்கள் பாருங்க. எதிர்த்தரப்பு வாதத்தை எல்லாம் நான் வந்து பெருசாக எடுத்துக்கல. நீ வந்து இன்கம் கட்டிங்க. அப்படி உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் தரேன். உங்கள் மேலே தவறு இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மேலவை நீதிமன்றத்தில் அப்பெலக்ஸ் கோர்ட்டில் போயிட்டு நீங்கள் முறையீடு பண்ணுங்கள். இதுதான் தீர்ப்பு. இப்போ இதில் எங்கே இருக்குது வரி ஏய்ப்பு? இது ஃபைனல் தீர்ப்பும் கிடையாது. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை படித்து பார்த்தாலே தெரியும். ஓகே. அப்போ இது எப்போ அதுதான் இப்போ இப்படி ஊடகங்கள் செயல்பட்டா எங்கள் தலைவர் என்னென்ன நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு நீங்கள் அவதூறு பரப்புங்க. நான் சொன்னது ஃபேக்ட் உங்கள்கிட்ட. எந்த வித நாட் மற்ற ஊடகங்கள் மாதிரி திருத்தெல்லாம் சொல்லலை, உண்மையாக நான் சொன்னேன். ஓகே. அப்போ இது முடிஞ்சிச்சா? இதுக்கு இடையில இன்னொரு ரைடு வர பண்ணாங்க. எப்போ? பிகில் படத்தில். பிகில் படம் சக்ஸஸ், மாஸ்டர் படம் ஷூட்டிங்கில் ஒரு பைசா எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. அதே நேரத்தில் அன்புச்செழியன்னு ஒரு ஃபினான்ஷியல் வீட்டில் 77 கோடி ரூபாய் எடுத்தாங்க. அந்த கேஸ் என்னாச்சு? அப்போது இது எல்லாமே ஒரு செய்தியை எந்த அளவுக்கு திரித்து இந்த ஊடகங்கள் சொல்லுது அப்படின்றதுக்கு, எதற்காக எங்கள் தலைவர் ஊடகத்தையும் நம்புறதில்ல அப்படின்றதுக்கு இந்த மாதிரிலாம் உதாரணங்கள். வரி ஏய்ப்பு பண்ணியிருந்தா நீங்களே சொல்லுங்கள். ஒருத்தன் 15 கோடி ஏமாற்றிட்டான், சரிப்பா நீ 1.5 கோடி ஃபைன் கட்டிட்டு போயிடு அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் விடுமா? அப்படி விட்டா எத்தனை பேர் அதை பயன்படுத்துவான்? நீ ஃபைனை போடு, கம்மியாக போடு, நான் ஃபைனை கட்டு போயிடுறேன்னு போவாங்களா இல்லையா? இப்போ வரியெல்லாம் கட்டி முடித்தாகிவிட்டது. ஆன் த சேம் ஃபினான்ஷியல் இயர் நாங்களாம் வாலண்டியராக போய் தான் கட்டணும். இன்னொன்று சொல்கிறோமா, சவுத் இந்தியாவிலேயே சரி அதிகமாக வரி கட்டுற தனிநபர் எங்கள் தலைவர். அதுவும் அட்வான்ஸ் டேக்ஸ் முன்னாடியே, ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கட்டிடுவார். அதிகமாக நம்பர் 1 அவர். இங்கே எத்தனை நடிகர்கள் இருக்காங்க, எத்தனை சூப்பர் ஸ்டார்ஸ் இருக்கிறாங்க, எத்தனை மெகா ஸ்டார் இருக்கிறாங்க சவுத் இந்தியாவில் ஃபுல்லாக. தமிழ், தெலுங்கு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா 5 ஸ்டேட்லேயும் நம்பர் 1 இன்கம் டேக்ஸ் பேயர், அட்வான்ஸ் பேயர். அவ்வளோ நேர்மையானவரை போயிட்டு இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, வரி ஏய்ப்புன்றானுங்களே. அப்போ இது எவ்வளோ கேவலமான விஷயம் இவங்க பண்ணுறாங்க. சரிங்களா? இதுதான் ஃபேக்ட். ஓகே சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். பல்வேறு கருத்தில் பயந்ததில் நன்றி சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.